ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், சோகமான சம்பவம் சொல்கிறதா இல்லை ஓகே அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா அப்சரா இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்த ஒரு கண்டஸ்டன்ட். இவங்க ஒரு திருநங்கை. பட் நிறைய சம்பவங்கள் இவங்ககிட்ட எதிர்பார்த்தும் ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து கேம்ஸ் பெருசாக வரலை. ஸோ இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டது அப்சரா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இது இப்போது இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு அன்ஃபேர். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்சரா வெளியே போயிருக்க வேண்டிய ஒரு ஆள். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்சரா என்ன தான் கேம் கொடுக்காவிட்டாலும் கேமு தப்பாக வந்து கொடுத்து கேமில் நிறைய விஷயங்கள், கேவலமான விஷயங்கள் எக்கச்சக்கமாக பண்ணி நிறைய இஷ்யூஸில் மாட்டின அரோரா இந்த வாட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டும் கம்மியாக தான் இருக்குது. பட் கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது அரோராவை இன்னும் 2-3 வாரம் வச்சிருக்கலாம்னு யோசிச்சாங்கன்னு தெரியல. கண்டென்ட்டே இல்லாமல் இருக்கிற அப்சராவை அனுப்பிச்சிடலாம். அதனால தான் வந்துட்டு திடீர்னு வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் கூட உட்கார வைக்காமல், இந்த கொஷின் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எதுக்கு இவங்களுக்கு வந்து கதை சொல்ல போகிற அந்த டாஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் உட்கார வைக்காமல் இப்படியே வந்துட்டு இங்கேயே பேச சொல்லிட்டாங்க, அவசர அவசரமாக பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு. அவசர அவசரமாக ஏன் பண்ணாங்கன்னா இந்த ஒரு காரணம் தான். ஏன்னா அப்சராவை பேச வச்சு அவங்களுடைய கதை போய் மக்களுக்கு சேரணும், அதுக்கப்புறம் அனுப்பலான்ற ஒரு பிளானில் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ இது அங்கே வந்துட்டு பக்காவாக தெரியுது. ஸோ இந்த பிக் பாஸ் விட்டு இப்போ வெளியே போனது யார் அப்படின்னா அப்சரா அப்படின்ற ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். பட் எது எப்படியோ அவங்க வெளியே போய் இன்னும் நிறைய சாதிப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி, நான் எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணுவேன்ட்டு. பட் இந்த பிக் பாஸில் கொஞ்சம் லைட்டாக வந்து சர்க்கிள் விழுந்திருக்கு. பட் வெளியே போய் அவங்க இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை நல்லபடியாக வந்துட்டு காப்பாற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ட்ராவல்லாம் போகணுன்னு ஆசை இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி அரோராவை ஏன் அனுப்ப மாட்டாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. செம்ம கோவம் வருது. ஏன்னா அரோராவால் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்குது, நிறைய பேர் ஷோ பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க துஷார் பின்னாடியே சுற்றுறது, துஷார் கிட்ட போய் டபுள் மீனிங்கில் பேசுகிறது, துஷார் கிட்ட வந்துட்டு அவங்க பண்ணுற விஷயங்கள், இந்த மருத்துவ முத்த விஷயங்கள் வெரி வெரி ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஈவன் அரோராவோட ஃப்ரெண்டே வந்துட்டு நான் என்ன பேசுறதுன்னு தெரியலங்க, எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க உங்களோட நேமை சேஞ்ச் பண்ண தான் போனாங்க, பட் ஆனால் வந்துட்டு நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே புலம்புன விஷயங்கள் நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலும் அரோராவை தான் வந்துட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ அப்சராவை அனுப்பியிருக்காங்கன்ற ஒரு நியூஸ் தான் வருது. இது உண்மையிலே இப்போதைக்கு வருத்தமாக இருந்தாலும் பட் அப்சரா கொஞ்சம் சுதாரித்து விளையாண்டுருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. ஏன்னா இங்கே வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு முதல்ல மாதிரி விட்டாங்கன்னா அப்படியே முழுங்கிட்டு போயிடுவாங்க. அப்படின்னும் போது இவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணவும் இதில் கோட்டை விட்டாங்கன்றது ஒரு வருத்தம். சரி, இட்ஸ் ஓகே, இதுதான் நடந்த ஒரு விஷயம். சரி, அப்சரா போயிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக இல்லையா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.